எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து அச்சு மூலமாக தாங்க இன்னைக்கு கோலம் போட்டு காட்டியிருக்கேன். நேற்று வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அச்சு வந்து நான் வாங்கினேன், ஆனால் கோலமே போட முடியல, வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு. அச்சு வந்து போடலாங்க, ஈஸி தாங்க. ஆனால் வந்து நம்ம தண்ணி தொளிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் காற்றுன்னு இருக்கணுங்க. ஈரப்பதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. லைட்டாக காற்றாடினா போதுங்க. நான் கூட ஃபஸ்ட்டு தெருலாம் பெருக்கிட்டு தண்ணி தொளிச்சேங்க. மறுபடியும் வந்து அந்த ஈர தண்ணிலாம் இருக்கலாங்க, அந்த தண்ணிலாம் வந்து கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி தள்ளி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா தெரு வந்து காற்றாட விட்டுட்டேங்க. காற்றாட விட்டுட்டு பிறகு கோலம் போட்டால் அந்த அச்சு ஏன் போட முடியலன்னா, அச்சில் வந்து ஈரப்பதம் ஆயிடுச்சுன்னா கோலமாக வந்து கீழே போட முடியாதுங்க. வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஈரத்தறியிலும் கோலம் போடலாம். ஈரத்தறியில் வந்து தண்ணி வந்து தேங்கி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி தேங்காத பார்த்துக்கினா நம்ம வந்து கோலம் ஈஸியாக போடலாங்க. நான் நிறைய கோலம் அப்லோட் பண்ணியிருக்கேங்க இந்த அச்சு மூலமாக வந்து. நான் வந்து அந்த வீடியோக்கோசம் போட்டேன்னு தப்பாக நினச்சிருக்கீங்க. நான் பொய்லாம் சொல்லலைங்க. அடிக்கடி எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ கையிலும் புள்ளி வச்சு கோலம் போடுவேன். ஒரு டைம் நல்லா பெருசாக கிராண்டாக போனேன்னா இதுமாதிரி அச்சு மூலமாக கடகடன்னு போட்டு விட்டு வீட்டுக்கு வந்துடுவேங்க. அதே மாதிரி தாங்க இந்த அச்சு மூலமாக தாங்க இது பாருங்கள், அச்சு மூலமாக தான் கோலம் போட்டேன். லைட்டாக வந்து இந்த படிக்கட்டாண்டு ஈரம் இருந்துச்சு பாருங்கள், அந்த ஈரத்தில் வந்து லைட்டாக வந்து வெள்ளையாக அந்த கோலமாக வந்து டார்க்காக தெரியாது. அதுக்கப்புறம் அந்த ஈரம் வந்து தண்ணி அந்த அச்சில் பட்டு அந்த அச்சில் வந்து கோலமாவு ஈரமாக ஒட்டிச்சுங்க. அது பாருங்கள் தண்ணி அதுக்கப்புறம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கோலம் போட்ட பாருங்கள். ஈஸியான மெத்தடு தாங்க. நீங்களும் போட்டு